வணக்கம் நண்பர்களே. இந்த பைப்பான் ஒன்று ரிமோட் கிட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. டிஸ்பிளே வந்து ஒரே பிளாங்காக இருக்குது, எந்த எழுத்துமே தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் சொன்னது இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த டிஸ்பிளே போர்டு பக்கத்தில் ப்ரீசெட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படியே அட்ஜஸ்ட் பண்ண அந்த எழுத்து வரும். இப்போ இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த எழுத்து வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இந்த ப்ரீசெட் தான் உங்களுக்கு அலைன்மெண்ட் மாறி இருக்கும், அதை டியூனிங் பண்ணால் வந்துடும். இப்போ இந்த ப்ரீசெட்டை திரும்பும்போது டிஸ்பிளே வரல அப்படின்னா என்ன செய்றீங்கன்னா, இந்த டிஸ்பிளேக்கு பின்னாடி இந்த ப்ரீசெட் போட்டிருக்காங்களா, அந்த ப்ரீசெட்டுக்கிட்ட வோல்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த டிசி வோல்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த ப்ரீசெட்டில் வோல்ட்டை செக் பண்ணுவோம். இன்புட்டில் 5 வோல்ட் பக்கம் வருது. அதே மாதிரி ப்ரீசெட்டோட அவுட்புட்டில் நம்ம எந்த அளவுக்கு ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட் வந்து காமிக்கும். இப்போ இந்த இன்புட்லேயே வோல்ட் வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த பாட்டம் போட்டுக்கல இதில் வந்து ஒரு 5 வோல்ட் லைனை இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல கூட நீங்கள் எழுதிருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல 5 வோல்ட் வருதான்னு செக் பண்ணுங்கள். அதெல்லாம் வருது அப்படின்னா ப்ரீசெட்டை மாற்றி பாருங்கள். ப்ரீசெட்டை மாற்றியும் அதே கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த டிஸ்பிளே தான் கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து பின்னாடி வந்து ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. இந்த உள்ளே வந்து மோல்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம அந்த கால்குலேட்டர்லாம் உள்ள ஐசி போட்டிருப்பாங்களா, அது மாதிரி மோல்டிங் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த ஐசி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளே வராது. அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ அந்த கடையில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இந்த போர்டு தயாரிக்கிறவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு டிஸ்பிளே வேணால் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இதை அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டார், அதனால் ஒரு வீடியோ உடனே மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.